வெல்கம் டு லைவ் வயர் ஃபெய்த். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். வேதத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அமர்ந்திருப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் நமக்கு. ஏனென்றால் எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த பிரச்சனை போராட்டம் ஆனாலும், நாம் நம்முடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் எதையாகிலும் செய்து இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பது மனுஷர்களாகிய நமக்கு உள்ளாக இருக்கிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். யோசபா தனக்கு விரோதமாக அநேக ராஜ்யங்கள் எழும்பி வந்தபொழுது, இத்தனை திரளான ஜனங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு முன்பாக எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்து, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படாதே, கலங்காதே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி, அப்பிற்பாடு அவர்கள் யுத்தம் பண்ணாமலே கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு பெரிய விடுதலையையும் ரட்சிப்பையும் அந்த நாளிலே கொடுத்தார். நம்முடைய சூழ்நிலையிலும் கர்த்தர் அதையே எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் அவருடைய கரத்திலே நாம் கொடுத்து விட்டு நாம் அமர்ந்து இருக்கும்பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் முடித்து கொடுப்பார். நாம் நம்முடைய பலத்தினால போராடும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். மாறாக அவருடைய பாதத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகு என்பவர்கள் அந்த அக்கினியின் மத்தியிலே அவர்களை போட்ட பொழுது அவர்கள் பயப்படவில்லை, கலங்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் வணங்குகிற தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர்கள் போட்ட அந்த அக்கினியை அவர்கள் 7 மடங்கு அதிகரித்த பொழுதிலும் அவர்கள் கலங்கவில்லை, பயப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் தரித்து நின்று எங்களுடைய தேவனே வல்லவர் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் நிச்சயத்திருந்தபடினாலே அவர்கள் கலங்கவில்லை. அவர்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் பேரில் வைத்ததினாலே கர்த்தர் அந்த அக்கினியின் நடுவிலே அவர்களோடு கூட 4வது மனிதராய் வந்து அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, அவர்கள் தரித்து நின்றார்கள். ஆனால் தேவனே அவர்களுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அதே போல எப்படிப்பட்ட அக்கினியான ஒரு சூழ்நிலையோ, வெள்ளம் போன்ற ஒரு சூழ்நிலையோ, ஆறுகளை போன்ற ஒரு சூழ்நிலையோ, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையாய் இருந்தாலும் நாம் அமர்ந்திருந்து சூழ்நிலைகளை அவருடைய பாதத்தில் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை ரட்சித்து அவரே தேவன் என்று ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கும்படியாக செய்வார். Have a great and wonderful day in Jesus' name.